with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. யுத்தம் ஆரம்பமாகி சரியாக அரை மாதம். யுத்தம் இன்னமும் 4-5 வாரங்கள் நடைபெறலாம் என்று யுத்தம் ஆரம்பமான தினத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்த காலக்கெடுவின் கிட்டத்தட்ட அரைவாசி காலம். இந்த அரை மாத கால யுத்தத்தில் வென்றது யார்? அமெரிக்காவா, ஈரானா? இதுவரை நடைபெற்ற யுத்தத்தில் வெற்றியின் பாதையில் பயணிப்பது யார்? இதுவரை நடைபெற்ற யுத்தத்தில் வெற்றி பெற்றுள்ள நாடு அமெரிக்காவும் அல்ல, ஈரானும் அல்ல. என்னை பொறுத்தவரையில் இதுவரையில் நடைபெற்ற அரை மாத கால யுத்தத்தில் வெற்றி பெற்ற நாடு எது என்று கேட்டால் ரஷ்யாவையும் சீனாவையும் தான் நான் கூறுவேன். மிக மோசமான யுத்தம் நடைபெற்று வருகின்ற இந்த அரை மாத காலத்தில் மாத்திரம் ரஷ்யா, சீனா என்ற இந்த 2 நாடுகளும் பாரிய வெற்றியை பெற்றுள்ளன. அதுவும் இந்த யுத்தத்திற்கு ₹1 கூட செலவு செய்யாமல், எந்தவித அர்ப்பணிப்புகளும் இல்லாமல். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதை தொடர்ந்து ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்திருந்த தடையை அது தற்காலிகமாக நீக்கியிருந்தது. அதனால் ரஷ்யா நாளொன்றுக்கு சுமார் $10 பில்லியன் வருமானத்தை ஈட்டுகின்றது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய வெற்றி என்றுதான் கூற வேண்டும். உக்ரைன் மீதான யுத்தத்தை காரணம் காண்பித்து ரஷ்யா மீது அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதி தடை விதித்திருந்ததால் நாளொன்றிற்கு சராசரியாக 6.6 மில்லியன் பேரல்கள் எண்ணெயைத்தான் ரஷ்யா ஏற்றுமதி செய்து வந்தது. ஈரான் யுத்தம் காரணமாக சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை ஈடு செய்யும் நோக்கத்துடன் அமெரிக்கா ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியதன் காரணமாக கடந்த சில நாட்களாக ரஷ்யா நாளொன்றிற்கு 100 மில்லியன் பேரல் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்துள்ளது. 6.6 மில்லியனில் இருந்து ஒற்றைய நாளில் 100 மில்லியன் பேரல்கள், நாளொன்றிற்கு $100 பில்லியன். ரஷ்யாவுக்கு மாத்திரமல்ல, சீனாவுக்கும் இந்த யுத்தம் பெருவெற்றியை கொடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இடம்பெற்று வருகின்ற ஹோர்முஸ் நீரிணையில் மேற்கொள்ளப்படுகின்ற எண்ணெய் வர்த்தகம் இனிமேல் அமெரிக்காவின் $பெட்ரோடாலர்ஸுக்கு மாற்றீடாக சீனாவின் யுவானிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனை. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான ஈரானின் முன் நிபந்தனை. இன்று அமெரிக்கா உலக வல்லரசாக திகழ்வதற்கு அதனது $பெட்ரோடாலர் முறைமைதான் பிரதான காரணம். உலகில் யார் எண்ணெயை கொள்வனவு செய்தாலும் சரி, எந்த நாட்டிடம் இருந்து கொள்வனவு செய்தாலும் சரி, அது அமெரிக்காவின் $பெட்ரோடாலரில் தான் கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதுதான் உலகில் இன்று இருந்து வருகின்ற முறைமை. இருந்தபடி அமெரிக்கா மிகச் செல்வந்த நாடாக இருப்பதற்கு இந்த $பெட்ரோடாலர் வர்த்தகம் மிக முக்கிய காரணம். அமெரிக்காவின் இந்த உயிர் நாடியில் மிக பலமாக அடித்துள்ளது ஈரான். ஹோர்முஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் இனிமேல் அமெரிக்காவின் $பெட்ரோடாலரில் அல்லாமல் சீனாவின் யுவானிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. ஈரான் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த பெட்ரோ யுவான் முறை சீனாவுக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரப்போகின்றது. இந்த பெட்ரோ யுவான் முறை மாத்திரம் வெற்றியளித்து விடுமாக இருந்தால் சீனாவின் யுவான் நாணயம் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுவிடும். ரஷ்யா மீது முன்னர் அமெரிக்கா செய்தது போல சீனா மீது பொருளாதார தடையை அமெரிக்காவினால் இனி விதிக்க முடியாது. உலக பொருளாதார உடன்பாடுகளை சீனாவினால் பல நாடுகளுடன் மிக இலகுவாக செய்துவிட முடியும். சீனாவுக்கு மிக இலகுவாக எரிபொருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உலகின் பொருளாதாரத்தை ஆளுவதற்கான மற்றொரு படிநிலை சீனாவுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். 15 நாள் ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் கத்தியின்றி இரத்தமின்றி சீனா பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி இது.
இவை அனைத்தையும் விட ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த யுத்தத்தில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடைத்துள்ள மற்றொரு வெற்றி என்னவென்றால், இந்த இரண்டு நாடுகளின் பிரதான எதிரியான அமெரிக்காவின் புதிய போராயுதங்களையும் புதிய போர் முறைகளையும் போர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் அருகில் இருந்து அவற்றினால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. தமது எதிரியான அமெரிக்காவின் பலம் என்ன என்பதை இந்த இரண்டு நாடுகளினாலும் சரியானபடி கணிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று அமெரிக்க போர் இயந்திரத்தின் பலவீனத்தையும் அதிலுள்ள ஓட்டைகளையும் கூட அவற்றினால் அறிந்து வைக்க முடிகின்றது. ஒரு யுத்தத்தில் ஈடுபடாமல் அருகில் இருந்து அந்த யுத்தத்தை அவதானிக்கின்ற ஒரு பெரிய வெற்றி இந்த இரண்டு நாடுகளுக்கும் கிடைத்திருக்கின்றது. இதுவும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடைத்துள்ள ஒரு முக்கிய பெறுபேறு என்றுதான் கூற வேண்டும். இந்த யுத்தத்தில் சீனா ரஷ்யாவை கடந்த மற்றொரு நாடும் மிகப்பெரியதொரு வெற்றியை பெற்றுள்ளது என்று கூறலாம். உங்களில் பலர் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சென்று ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் உண்மை. இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நாடு எது என்று கேட்டால் நான் இஸ்ரேலைத்தான் கூறுவேன். கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வருகின்ற யுத்தத்தில் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன் எப்படி என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஈரானுடனான ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்குத்தான் அவசியமானதாக முதன்மையானதாக இருந்து வந்தது. இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து அழித்து விடுவதையே தனது முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த ஈரான் பலம் பெறுவதோ நிலைத்து நிற்பதோ இஸ்ரேலுக்குத்தான் ஆபத்து. இஸ்ரேலுக்குத்தான் அது மிகப்பெரிய சவால். ஆக இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, ஒரு சில பின்னடைவுகள் வந்தாலும் சரி, ஈரானுடன் ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு ஈரானின் பலத்தை குறைப்பது, ஈரானை எழுந்து நிற்க முடியாதபடி அடிப்பது என்பது கடந்த சில வருடங்களாக இஸ்ரேல் முன் இருந்து வந்த ஒரு கடமையாகவே காணப்பட்டது. ஈரான் மீதான இஸ்ரேலின் அந்த யுத்தத்தினுள் அமெரிக்காவை இழுத்து வந்து விட்டதில் இஸ்ரேல் பெற்றுள்ள வெற்றி இருக்கின்றதே, அதுதான் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி. இன்று உலகின் மிகப்பெரிய வல்லரசு ஈரானுக்கு எதிராக தனது முழு புஜபலத்தை பிரயோகித்து வருகின்றது. கடந்த 15 நாட்களில் ஈரானை கிட்டத்தட்ட அது அழித்து விட்டது. இஸ்ரேலை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஈரானின் நிலக்கீழ் ஏவுகணை நகரங்களில் பலவற்றை கொண்டு வீசி மண்ணோடு மண்ணாக்கிவிட்டது. ஈரானுக்கு இன்று கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, முன்னர் போல ஏவுகணை பலமில்லை, ட்ரோன் பலமில்லை. அனைத்தையும் சிதைத்து விட்டது அமெரிக்கா. கடந்த 15 நாட்களில் ஈரான் 15 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டது. ஈரானினால் அமெரிக்காவுக்கு பின்னடைவு இல்லையா என்றால் நிச்சயம் இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு பல வழிகளில் ஈரான் சவாலாக இருந்து வருகின்றது என்பதெல்லாம் உண்மைதான். என்றும் இல்லாதவாறான அழுத்தத்தை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்து வருகின்றது என்பதும் உண்மைதான். அமெரிக்காவினுள் ட்ரம்ப் மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தை ஈரானின் காய் நகர்த்தல்களினால் எதிர்கொண்டு வருகின்றார் என்பதும் உண்மைதான். ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தோமேயானால் இந்த அழுத்தங்கள் அத்தனையும் அமெரிக்காவுக்குத்தானே தவிர இஸ்ரேலுக்கு கிடையாது. இஸ்ரேல் என்பது அது சுதந்திரமடைந்த நாள் முதலாக தொடர் யுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்ற ஒரு நாடு. கடந்த 78 வருடங்களாக இஸ்ரேல் எதிர்கொண்ட அழிவுகள் போன்றோ உலகில் வேறு எந்த நாடுமே அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த 78 வருடங்களும் நாள் தவறாமல் ஏவுகணைகளை எதிர்பார்த்து வானத்தை பார்த்தபடி காலத்தை கடத்துகின்ற பக்குவத்தை பெற்றுள்ள ஒரு நாடுதான் இஸ்ரேல். எனவே ஏவுகணைகளோ அழிவுகளோ ட்ரோன்களோ இஸ்ரேலுக்கு புதிது அல்ல, இழப்புகளும் அதற்கு புதிதல்ல. ஆனால் வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு நேரடியாகவும் ப்ராக்சிகள் என்ற துணை ராணுவ குழுக்களினூடாகவும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்த ஈரானை இந்த 15 நாட்களில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட சிதைத்துவிட்டது. ஈரானை பல தசாப்தங்கள் பின்னோக்கி செல்லும்படி செய்துவிட்டது, அல்லது அப்படி செய்வதற்கு இஸ்ரேல் காரணமாக இருந்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெக்கின் கூற்றின்படி நேற்று முன்தினம் வரை ஈரானின் 15,000 இலக்குகள் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் தாக்கப்பட்டுள்ளன. 15,000 இலக்குகள். அந்த 15,000 இலக்குகளும் ராணுவ இலக்குகள் என்றுதான் அமெரிக்கா கூறுகின்றது.
ஆனால் ஈரானின் செம்பறை அமைப்பின் கூற்றின்படி ஈரானின் சுமார் 43,000 சிவிலியன் கட்டுமானங்கள் அமெரிக்க இஸ்ரேல் குண்டுவீச்சுக்களினால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் 56 கலாச்சார மையங்கள், ஆவண காப்பகங்கள், அருங்காட்சியகங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. 1858 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆக ஈரான் சிதைக்கப்பட்டு வருகின்றது, திட்டமிட்டு சிதைக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் இஸ்ரேலை திருப்பி தாக்கலாம், வளைகுடா நாடுகளுக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தலாம், ஒரு முழு அளவிலான ஜிஹாத் புனித போரை நடாத்தி அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருந்தே முற்றாக விரட்டியும் அடிக்கலாம். ஆனால் ஆபரேஷன் சக்சஸ் ஆல் அவுட் என்ற பேச்சு வழக்கில் கூறுவார்களே, அதேபோன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் ஈரான் எப்படியான பெறுபேறுகளை பெற்றாலும் உண்மையிலேயே ஈரான் தோற்றுவிட்டது. அமெரிக்க அதிபர் அறைகூவல் விடுத்தது போல ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டாலும் கூட இந்த யுத்தத்தில் ஈரான் தோற்றுவிட்டது. ஒரு சிறிய ஒப்பீட்டை மாத்திரம் உதாரணமாக கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாள் யுத்தம். அந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரானின் எத்தனை இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது தெரியுமா? 360 இலக்குகள். ஈரானில் இஸ்ரேல் வெறும் 360 இலக்குகளை தாக்கியதன் விளைவு என்ன தெரியுமா? 6 மாதங்களில் ஈரானின் பொருளாதாரம் அதர பாதாளத்திற்கு சென்றிருந்தது. ஈரான் நாணயத்தின் பெறுமதி மிக மோசமாக வீழ்ச்சியடைந்து உண்பதற்கு கூட உணவில்லாத ஒரு நிலை அங்கு ஏற்பட்டது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடான ஈரானிலேயே எரிபொருட்களுக்காக வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாகியிருந்தது. மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டது. ஆயிரக்கணக்கில் தனது சொந்த மக்களையே கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு நிலைமை ஈரானில் மிக மோசமாக சென்றிருந்தது. இஸ்ரேல் ஈரானில் 360 இலக்குகளை அளித்ததன் காரணமாக. வெறும் 360 இலக்குகள். ஆனால் கடந்த 15 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஈரானின் 1000 இலக்குகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. நாளொன்றுக்கு 1000 இலக்குகள் என்பது வெறுமனே புகையாகவும் கட்டிட இடிபாடுகளாகவும் பென்டகன் அறிக்கைகளாகவும் நாங்கள் பார்த்துவிட்டு பச்சாத்தாபத்துடன் கடந்து செல்கின்ற விடயம் மாத்திரமல்ல. ஈரானின் எதிர்காலம், ஈரானின் எதிர்கால சுபீட்சம், இவைகள் ஈரானின் கண்களின் முன்னால் அழிந்து கொண்டிருக்கின்றன. இதனைத்தான் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் பெற்றுள்ள வெற்றி என்று நான் கூறுகின்றேன். தனது பிரதான எதிரியை இஸ்ரேல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிதைத்து விட்டது. ஈரான் இனி ஈரானாக பரிமாணம் பெறுவதற்கு பல தசாப்தங்கள் தேவைப்படும். அண்மையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதனைத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருந்தார். ஈரான் இனிமேல் பழைய ஈரானாக இருக்கப் போவதில்லை. ஆப்கானிஸ்தானைப் போல, ஈராக்கைப் போல, லிபியாவைப் போல, சிரியாவைப் போல ஈரான் என்றொரு நாடு இருக்கும். அந்த பேரிலான ஒரு நாடாகத்தான் அது இருக்குமே தவிர ஈரான் என்ற கம்பீரம் இனி இருக்கப் போவதில்லை. முன்னர் செய்தது போல அதனால் இனி ப்ராக்சிகளுக்கு மில்லியன் கணக்கில் நிதி வழங்க முடியாது. மற்றைய வளைகுடா நாடுகளுடன் நட்பு பாராட்ட முடியாது. சர்வதேச சக்தியாக தன்னை வளர்த்தெடுக்க முடியாது. உணவுக்கே கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை ஈரானில் உருவாகிவிட்ட பின்னர் அது பாலிஸ்டிக் மிசைல்ஸுக்கும் ட்ரோன்களுக்கும் வீணாக பணத்தை முதலீடு செய்து கொண்டிருக்க முடியாது. இன்று ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கின்றதோ அப்படியான ஒரு நாடாகத்தான் ஈரான் இனி இருக்கப் போகின்றது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் எப்படியான வெற்றியை பெற்றுள்ளது என்பது இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்றுள்ள மற்றொரு வெற்றி என்னவென்றால், மத்திய கிழக்கில் குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் மத்தியில் ஒரு நிரந்தர பிளவை ஏற்படுத்திவிட்டது. நீறுபூத்த நெருப்பாக இருந்து வந்த சியா முஸ்லிம் விரிசல்கள் மேலும் விரிவடைந்து விட்டன. முஸ்லிம் நாடுகள் என்ற அடிப்படையில் இருந்தபடி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே துணியில் குரல் எழுப்புகின்ற காலம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டன. மத்திய கிழக்கு நாடுகளின் முதல் எதிரி இனி இஸ்ரேலாக இருக்கப் போவதில்லை, ஈரானாகத்தான் இருக்கப் போகின்றது. அதேபோன்று இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு உதவி செய்து வருகின்ற அரபு நாடுகளின் பொருளாதாரமும் பொருளாதார மூலங்களும் மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்து வருகின்றன. அதாவது இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் எதிரிகள் அத்தனையுமே தங்களுக்குள் மோதிக்கொண்டு அழிந்துள்ளதான ஒரு வெற்றியை இஸ்ரேல் பெற்றுள்ளது என்று கூறலாம்.
இந்த இடத்தில் உங்கள் மனங்களில் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கான விடையுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இஸ்ரேலின் பொருளாதாரமும் இந்த யுத்தத்தில் சிதைவடைந்திருக்குமே என்று நீங்கள் கேட்கலாம். இஸ்ரேலின் உண்மையான பொருளாதாரம் இஸ்ரேல் என்ற நாட்டினுள் இருக்கின்றது என்பதை விட இஸ்ரேலின் உண்மையான பொருளாதாரம் இஸ்ரேலுக்கு வெளியேதான் இருக்கின்றது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.